பொது தமிழில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 270 வினாக்கள் படித்தா போதும்னு சொல்லியிருப்போம். இதுவரை 50 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். கூற்று 1 வந்து சரி. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, சங்ககால வணிகம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என இரு வகையாக பிரிக்கப்பட்டு இருந்தது. கூற்று 2 சரி. சங்ககால வணிகம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது. கூற்று 2 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ, இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு யானைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. கூற்று 1 வந்து தவறு. அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு குதிரை தான் இறக்குமதி செய்யப்பட்டது, இல்லை யானைன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, துறைமுக நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. கூற்று 2 வந்து சரி. துறைமுக நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி, இதான் ஆன்சர். கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. காவியப்பாவை என்ற நூலை எழுதியவர் முடியரசன். காவியப்பாவை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா முடியரசன். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா கல்யாணசுந்தரம். இ காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. மின்னணு வணிகம். இ காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எதுனா மின்னணு வணிகம். நல்வழி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். நல்வழி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஔவையார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, நடுவண் அரசு காமராசருக்கு 1966 பாரத ரத்னா விருது வழங்கியது. கூற்று 1 வந்து தவறு. 1976 வரும், இதில் 66ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். கூற்று 2ம் தவறு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராசர், இல்லை எம்ஜிஆர்னு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை தான் கொண்டு வந்தார். கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2ம் தவறு. ஆப்ஷன் வந்து பி, இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 தவறு. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 31. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுனா கயத்தூர். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யாருன்னா திருவள்ளுவர். இதில் தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுனா வென்றான். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் அண்ணா. கூற்று 1 வந்து தவறு. ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் வந்து காமராசர், இதில் அண்ணான்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் காந்தி. கூற்று 2ம் தவறு. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் வந்து காமராசர், இதில் காந்தின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1ம் தவறு. கூற்று 2ம் தவறு. ஆப்ஷன் வந்து பி, இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 தவறு. காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன? 6000 பள்ளிகள். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது
எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன? 6000 பள்ளிகள். அண்மை சுட்டுக்கு உரி எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க? இ. அண்மை சுட்டுக்கு உரி எழுத்து கேட்டாங்கன்னா இ. சேய்மை சுட்டுக்கு உரி எழுத்து கேட்டிருக்காங்க? ஆ. அண்மை சுட்டுனா இ. சேய்மை சுட்டுன்னு கேட்டாங்கன்னா ஆ. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க? படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க? படிப்பு கூட்டல் அறிவு. சீனாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. இதில் அனைத்துமே சரிதான். சீனாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவைனா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. இதில் அனைத்துமே சரிதான். தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாள் என்பதன் பொருள் நாக்கு. சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க? சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க? சிறப்புடையார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளதுன்னா 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எப்பனா? ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க? இகழும்படி. தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும்படி. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? காமராசர் பெயர். நெய்தல் நில மக்களின் தொழில் மீன்பிடித்தல். ஒப்பனை என்பது மேக்கப். பணி என்ற சொல்லின் பொருள் வேலை. பணி என்ற சொல்லின் பொருள் வேலை. பணி என்ற சொல்லின் பொருள் குளிர்ச்சி. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா வேலை, 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா குளிர்ச்சி. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க? கல்வி. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்லி எதுனா கல்வி. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? உப்பு. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதனை பெற்றனர்னா உப்பு. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க? குற்றம் இல்லாதவர். குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க? குற்றம் இல்லாதவர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னா சீனா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? தரைத்தளம். பிரெய்லி நூல்கள்னு கேட்டாலே தரைத்தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? தரைத்தளம். பிரெய்லி நூல்கள்னு கேட்டாலே தரைத்தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? முதல் தளம். குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளதுன்னா முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? முதல் தளம். பிரெய்லி நூல்கள்னு கேட்டாங்கன்னா தரைத்தளம். குழந்தைகள்னு கேட்டாங்கன்னா முதல் தளம்.
அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? இரண்டாம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? மூன்றாம் தளம். தமிழ் நூல்கள்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் தளம், கணினி அறிவியல், தத்துவம், அரசியல்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? நான்காம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஐந்தாம் தளம். பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் எத்தளம்னு கேட்டாங்கன்னா நான்காம் தளம். கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் எத்தளம்னு கேட்டாங்கன்னா ஐந்தாம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஆறாம் தளம். பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆறாம் தளம். கீழ்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஏழாம் தளம். கீழ்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் அமைந்துள்ளதுன்னா ஏழாம் தளம். வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஏழாம் தளம். வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளதுன்னா ஏழாம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது? எட்டாம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளதுன்னா எட்டாம் தளம். பிரெய்லி நூல்கள்னு கேட்டாங்கன்னா தரைத்தளம், குழந்தைகள்னு கேட்டாங்கன்னா முதல் தளம், தமிழ் நூல்கள்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் தளம், அறிவியல், தத்துவம், அரசியல்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் தளம், பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள்னு கேட்டாங்கன்னா நான்காம் தளம், கணிதம், அறிவியல், மருத்துவம்னு கேட்டாங்கன்னா ஐந்தாம் தளம், பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை சார்ந்த நூல்கள்னு கேட்டாங்கன்னா ஆறாம் தளம், கீழ்திசை சுவடி நூலகம், வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள்னு கேட்டாங்கன்னா ஏழாம் தளம். காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. காட்டாறு. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னா தமிழ்நாடு. கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர்? பெரியார். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஏழாம் நூற்றாண்டு. முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா ஏழாம் நூற்றாண்டு. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர்? காமராசர். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா காமராசர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டதுன்னா 8 அடுக்குகள். அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம்.